என் தாயும் கந்தனே, தவிக்கும் போதெல்லாம் தோல் சாயும் என் தோழன் கந்தனே, நோயெல்லாம் தீர்ப்பவனே, என்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பவனே, என் கந்தனே உனக்கு சரணம். என் அப்பன் முருகன் முருகப்பிள்ளைகளை என்றும் கைவிடுவதும் இல்லை, அளவுக்கு அதிகமாக சோதிப்பதே இல்லை. அப்படியும் சோதனைகள் வந்தால் அது நம்மை அறிந்தும் அறியாமலும் நாமே உண்டாக்கிய வினையாக இருந்தாலும் எம்பெருமான் முருகன் முருகப்பிள்ளைகளுக்கு எவ்வித வினைகள் பிரச்சனைகளையும் நிச்சயம் தீர்த்து வைப்பான். அதனால் எம்பெருமானின் முருகனை நம்பியோர் கைவிடப்படுவதே இல்லை என்பதே உண்மை. இது சத்தியத்திலும் நித்திய சத்தியம். இதை உணர்ந்தால் மனம் நிம்மதி பெறும். கந்தனை நினைத்தாலே நிந்தனைகள் யாவும் தீரும், வாழ்க்கை வளம் பெறும். இதுவரை எம்பெருமான் முருகனின் முருகப்பிள்ளைகளுக்கு எதிராக இருந்த எல்லா வினையும் வேலனின் அருளாலே பொடி பொடி ஆகும். எம்பெருமான் முருகனின் மனம் கருணையில் வள்ளல், அதில் ஆழம் அளவிட முடியாதது. சில நேரம் எல்லாமே முடிந்து விட்டது போல தோன்றும். அப்பொழுதுதான் எம்பெருமானின் முருகனின் அருள் உன்னுள் பரிபூர்ணமாக இறங்க பெற்று நீ கந்தனின் பேரருளால் உன் பிரச்சனையிலிருந்து மீளும் போது உன்னை அறியாமலேயே முருகா முருகா என்று சொல்லிடுவாய். உனக்கு வம்சம் இல்லை என ஊரார் உன்னை பழித்துச் சொன்னாலும் கவலைப்படாதே. நீ முருகனின் முருகப்பிள்ளை, எம்பெருமான் ஆறுமுகனின் அருமைப்பிள்ளை. உன் வீட்டில் அதிவிரைவில் எம்பெருமான் முருகனின் பேரருளால் வள்ளியம்மையே உனக்கு மகளாக, எம்பெருமான் முருகனே உனக்கு குழந்தை ஆறுமுகனாக பிறக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. எனவே நீ நம்பிக்கையோடு காத்திரு. ஒன்றை மட்டும் நன்றாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். நீ எப்பொழுது உன் வழிகளை எல்லாம் எம்பெருமான் முருகனுடன் கண்ணீருடன் சொன்னாயோ அப்பொழுதே கந்தன் உனக்கு அருள் வழங்கி விட்டான். எம்பெருமான் முருகன் கந்தனை வணங்கிய உள்ளம் என்றுமே தோற்று போகாது. நீ வேண்டியது எதுவாக இருந்தாலும் உன் வேண்டுதல் நிறைவேறும். எம்பெருமான் நினையா நேரத்தில் உன் வேண்டுதலை தக்க சமயத்தில் நிறைவேற்றி முருகனை நம்பிய முருக பிள்ளைகளை மகிழ்ச்சியில் முருகா முருகா என சரணத்துடன் ஆட வைப்பான். உன்னை வன்மத்தோடு காயப்படுத்தியவர்களை எம்பெருமான் முருகன் நாலாபுறமும் ஓட வைப்பான். உன்னை முருகப்பிள்ளையாக கந்தன் வெற்றியோடு வாழ வைப்பான். உன் சிந்தனையை சீர்குலைக்கும் எந்த நினைவுக்கும் இடம் கொடாதே. முருகப்பிள்ளையே, ஆறுமுகனின் அருமை பிள்ளையே, என் அப்பன் முருகன் தன்னை நம்பிய முருகப்பிள்ளைகளை கைவிடுவதே இல்லையே. எம்பெருமான் முருகனின் பேரருளால் கடன் தீரும், நல்ல வரன் கிடைக்கும், விரும்பிய வேலை கிடைக்கும், நீ உனக்கு அழகான வீடு கட்டுவாய், உன் உடலில் இருந்த நோயெல்லாம் தீரும், பிரிதல் நீங்கி புரிதல் மேம்படும், குடும்பத்தில் அன்பு பொங்கும், நிம்மதி தங்கும், இதுவரை இருந்த நிந்தனைகள் எல்லாம் நீங்கி வளமாய் வாழ்வாய். எம்பெருமான் முருகனுக்கு நன்றி சொல்லிடுவாய். இன்று வரை உன்னை காத்த கந்தன் இனிமேலும் உன்னை எல்லா வளத்தோடும் வாழ வைப்பான். உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பான். வேலோடும் மயிலோடும் வேலனே உன்னோடும் இருக்க இனி உனக்கு கவலையே இல்லை. என் அப்பன் முருகனுக்கு அரோகரா, காக்கும் கந்தனுக்கு அரோகரா, செந்தில் நாதனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா.